கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம அந்த குரு பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம். கும்பராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. அதாவது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். ஆக 3லிருந்து 4க்கு போகிறாரு அப்படின்னா எந்தெந்த இடங்களை பார்ப்பார்? 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். இது மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு விரயங்கள் நடக்க போதே அப்படின்னு நினச்சி ஒன்றும் குழம்பாதீங்க. ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஜென்ம சனியில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உலகத்தில் எவனுமே படாத கஷ்டங்கள் அனைத்துமே பட்டு முடிச்சிட்டிங்க. இதுக்கு மேலேயுமா எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் போய்கிட்டுருக்கீங்க. இப்போதைக்கு குடும்ப ரீதியாக தகராறுகள் பிரச்சனைகள் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அதை ஓரளவுக்கு குறைப்பார். எப்படி குறைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மாமியார் மருமகள் சண்டை இது மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சிலர் வீட்டில் இருக்கும். 4ஆம் வீட்டில் குரு உட்காரும் பொழுது அம்மா குணங்கள் மாறி போய் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற சுச்சுவேஷனை செய்வார். சில நேரங்களில் குடும்பத்தை 2ஆக பிரித்து தனித்தனியாக வச்சு பக்கத்தில் வச்சு அம்மாவை நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குற மாதிரி வச்சு மனைவியோட சண்டை இல்லாத அளவுக்கு தனித்தனி குடும்பமாக இருக்கிற சூழ்நிலையை இயக்குவார். வெளியில் போனால் தான் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, வேலைக்கு போனாலும் சம்பளம் வரலன்னு ஏகப்பட்ட பிரச்சனையில் வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் உங்கள் 2 பேருடைய தொல்லை தாங்கலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை இயக்குவார். அதாவது 5ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 4ஆம் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இவ்வளோ நாள் 3ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் ரீதியாக உள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, குழந்தைகள் ரீதியான ப்ராப்ளங்கள் ஆரம்பிக்கும் தான், வேறு வழி இல்லை. இப்போ ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், எல்லாத்தையும் ஏகப்பட்டு இருக்கிற கஷ்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு சேர்த்துடலாமா அப்படிங்கிற விஷயங்களை இயக்கி அதனாலேயே புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வரும் பாருங்கள். ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து குடும்பமே யோசித்து பண்ணணும். ஏன்னா ஒத்துழைக்காத மனைவி கிடச்சிட்டாங்க அப்படின்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஒத்துழைக்காத கணவன் கிடச்சிட்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் ஃபீஸெல்லாம் ஒழுங்காக நான் கட்டிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்குகிற சூழ்நிலையை தான் ஏற்படுத்துவார். ஆனால் தொழிலை நல்ல பிரதானமாக வச்சு வேலையை நிறையா கொடுப்பார். இப்போ குரு பயிற்சி ஆனோடனே வேலையை நிறையா கொடுப்பார். வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்து பணம் கட்டுவீங்க. ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசணுங்கிறதுக்கு தான் இந்த ராசி பலனே போடுறோம். ஏன்னா ஏகப்பட்ட ராசி பலன் குரு பயிற்சி ஏகப்பட்ட குரு பயிற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம குரு பயிற்சியில் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியே தீரணும் அப்படின்னு நிறையா ஜாதகம் பார்த்ததில் நிறையா சில குழப்பங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ தான் எல்லாருக்கும் பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்கு தான் அதை மெயினாக போடுறோம் இந்த இதை. அதாவது உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். இப்போ 4ஆவது மாதம் நடந்துகிட்டு இருக்குது. 18/4 நம்ம இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உங்களை ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது. சுக்கிரனுடைய தசை மட்டும் நடத்துனுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சுக்கிர தசை சில பேருக்கு சின்ன வயசுலேயே வந்திருக்கும். சில ராசியை பொறுத்து தானே ஓரளவுக்கு சுக்கிர புக்தி சில பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிர தசைங்கிறது ஓரளவுக்கு பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு 50 வயசு 52 53 வயசுக்கிட்ட 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது 52 53 வயசு 50 வயசு இந்த ரேஞ்சிலலாம் வரும். இந்த மாதிரி சுக்கிரதசை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் மாறி ராகுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போயிடுவார். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளங்கள்ல சில பேருக்கு நடந்துச்சு. சுக்கிர புக்தி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தற்கொலை எண்ணங்களே வந்து போகும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. சம்மந்தம் இல்லாமல் தவறான முடிவுகள்லாம் இதை எடுத்துடாதீங்க. கொஞ்சம் யோசிங்க. குடும்பத்துக்காக தான் இருப்போங்கிறத யோசிங்க. அது மாதிரி யோசிச்சுட்டு ப்ராப்ளங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். இப்படியே காலங்கள் போயிடாது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 10ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால தொழில் மாற்றங்களும் தொழில் விஷயங்களில் ஒரு புதுமையான விஷயங்களையும் எடுப்பீங்க. கண்டிப்பாக தூக்கம் வராமையே கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் தூக்கம் வரணும் அப்படின்னாலே தூக்கம் வரும். அந்த இடத்துல 12ஆம் வீட்டை பார்க்கும்போது குரு பார்க்குறாருனாலே தூக்கம் வரும். ஏன்னா உங்களுக்கு குரு 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. உங்களுக்கு தூக்கம்லாம் வரும் அந்த 4ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு. அதாவது இன்னொன்று சொல்ல போனோம்னா ஒரு 7ஆவது மாதம் வரையும் போகணும். 7ஆவது மாதம் வரையும் போன பிறகு தூக்கம் நல்லா வரும். சரி, தூக்கம் வரணும்னாலே கவலை இருக்கக்கூடாது. அப்போ தான் தூக்கம் வரும். சரி, கவலையை கொஞ்சம் மாற்றுவார்ல 7ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாற்றுவார். ஏன்னா அதுக்குள்ளே ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மல்லு கட்டிக்கிட்டு சரியாகி ஓரளவுக்கு ரன் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2-3 மாதம் கஷ்டமாக தானே இருக்கும் எல்லாருக்குமே.
சில பேர் வந்து ஃபாரின் போகணுன்னு ரொம்ப கனவோடு இருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போகணுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனால் அந்த 1 வருட காலம் தான் ஃபாரினில் இருக்க வைப்பார். எல்லாரையும் வந்து இருக்க வைக்க மாட்டார். குரு வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் 8ஆம் இடங்கள்லையோ 12ஆம் இடங்கள்லையோ 4ஆம் இடங்கள்லையோ இருக்கும் பொழுது, அதாவது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு லாங்கு போக வைப்பார். சில பேர் வந்து தூரமாக போவீங்க, கடல் கடந்து போகாமல் ரொம்ப ஒரு 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இப்படி போய் லாங்கில் போய் நின்று வேலையெல்லாம் பார்ப்பீங்க. சில பேர் தான் ஃபாரின் போகிற விஷயங்களை இயக்கும். அதிகம் பேர் பார்த்திங்கன்னா சில பேர் பங்குச்சந்தைகள் ஈடுபாடு நிறையா இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்திர ராசிங்கிறதுனால சரராசினா ஃபாரின் அனுப்புவார். ஸ்திர ராசினா சில பேர் வந்து பங்குச்சந்தையில் ஈடுபாடு செலுத்துவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் பார்க்குறாரா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் அதே சமயத்தில் ஜாதகம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் பெரிய முதலீடெல்லாம் போடணும். இந்த ராசி பலனை கேட்டுட்டுலாம் நீங்கள் வந்து பெருசாக பண்ணி லாக் ஆகிடாதீங்க, கவனமாக இருங்க. ஏன்னா நடக்கிறதே ஜென்ம சனி போயிட்டுருக்கு. எனக்கு கேட்டால் பண்ணவே கூடாதுன்னு தான் சொல்லணும் ரூல்ஸ் படி. சில பேர் இதுதான் வேலைன்னு இருப்பாங்க. அவங்களுக்கான உள்ள விஷயங்கள் என்னென்னாக்கா ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய முதலீடெல்லாம் செய்யுங்க. சில பேர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஒரு நல்ல வேலையை கொடுத்துருவாரு, நல்ல காசு பணம்லாம் கொடுப்பாரு. வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வைப்பார். என்ன இப்போ நடக்கிற நேரம் ஹெட் ஆஃபீஸர் நேரத்தில் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இப்போ வந்து சூரியன் நல்லா உச்சமாக இருக்கிறாரா, கண்டிப்பாக உங்களுடைய ஹெட் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுக்கு அதிக வேலையை கொடுப்பாங்க, சம்பளம் கம்மியாக வரும், சில நேரத்தில் குறை சொல்லுவாங்க. நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேலையை விட்டே நின்றலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் வேலையெல்லாம் விட்டு நின்றாதீங்க, பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். ஏன்னா புதுசாக ஒரு வேலை கிடச்சி புது இடத்துல போய் பழகி இதெல்லாம் சரியாக இருக்காது. கொஞ்சம் நாளைக்கு வந்து ஏன்னா குருவோடு இருக்கிற போது குரு வந்து 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, லாபத்தை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? லாபத்தை கொடுத்துட்டு அதை வெளியில் தள்ளிடுவார். 3ஆம் இடத்துல இருக்கிறாரில் உங்களால் அடுத்தவங்களுக்கு தாங்க லாபம். உங்களுக்கு நீங்கள் வந்து லாபம் அடையலை, உங்களால் அடுத்தவர்கள் லாபம் அடைகிற நேரம் நடத்துது. அதுவே நம்ம செய்த கர்மா அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு பிறவியில் நிறைய பேர்கிட்ட ஏதோ வாங்கிட்டோம், நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்க வேண்டியதான். அடுத்தவங்களுக்கு அதிகமாக உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, பயங்கரமாக உழைச்சி கொடுப்பீங்க. பார்த்தீங்கன்னா லாபம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து பக்கத்து டேபிளில் வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருக்கும் நான் போய் நின்று எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல பேரோட தான் இருக்கேன், இருந்தும் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன குறை சொல்கிறாங்களேங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் தான். வேறு வழி இல்லை, அது இப்படி தான் ஓட்டி ஆகணும். இப்போ ஏன்னா 4ஆம் இடத்துல வரும்போது அது ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கும், அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார். பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. மெயினாக வந்து குழந்தைகளுக்கு எதுவுமே பண்ண முடியலை, எதுவுமே செய்ய முடியல, நல்லது உள்ளது வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. புதுசாக துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்கணுங்கிற பொறுப்புகள்லாம் இருக்கும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அது 11ஆம் வீட்டை பார்த்து லாபத்தை தராருன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும்போது லாபம் வந்து அதிகமாக வராது. உங்களுடைய லாபத்தை அடுத்தவங்க எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் தொழில் நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிரைவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. ஆனால் வீட்டில் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வீட்டில் ஏதாவது பிரச்சனைகளை குடைச்சலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நடத்துவார் அந்த சனி பகவான். ஜென்ம சனி அப்படிங்கிற காலகட்டம் ரொம்ப சரியான கஷ்டமான காலகட்டம் தான், அதை நகர்த்தி தான் ஆகணும். ஆனால் இப்போ வந்து சதய நட்சத்திரத்திலிருந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணாலே சரியான கஷ்டம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் வந்து 1ஆம் பாதத்துக்கு வரப்போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ ஒரு அதிகபட்சம் 5ஆவது மாதத்துலலாம் வந்துட்டார். 5ஆவது மாதத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 1ஆம் பாதத்தில் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற இதை தான் இப்போ சனி பகவான் நடத்திட்டு இருக்கார். சதய நட்சத்திரக்காரங்க தான் வெளியேறிச்சே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சதயம் நட்சத்திரங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம், 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்பையும் தான் உங்களுக்கு பிரச்சனை தீரலை, பண விஷயங்கள்லாம், கடன் பிரச்சனைகள், காசு கையில் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் தான். குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் தான். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது. மனைவி ரீதியாக நிம்மதி இல்லாமல் இருக்கும், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம இருக்கும், அதிர்ஷ்டம் தள்ளி போகும். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் சமாளிக்கிற சுச்சுவேஷனை ஓரளவுக்கு கொடுத்துருவார். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. உடைப்பட்ட நட்சத்திரக்காரனால பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா சமாளிக்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் தான், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு விலகி வந்திருக்குது, ஆனால் முழுமையாக விலகலை. அதாவது வெயில் ஓவராக அடித்து வெயிலேருந்து வந்தீங்கன்னாக்கா நிழலுக்கு வந்தோன்னே கொஞ்சம் தேவலான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. இன்னும் குளிர்ந்த காற்று மேலே படலைன்னு அர்த்தம். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். குருவோட நட்சத்திரம் தானே அது. குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து வீட்டில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கிறத தீர்ப்பார். அம்மா
அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு இருந்தால் அதை கொஞ்சம் தீர்த்து வைப்பார். பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காமல் இருந்தால் நல்லபடியாக படிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பணம் கட்ட விஷயங்களை கடனாக வாங்கியாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவீங்க. லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் இப்பயே வாங்கி வச்சிங்க. கொஞ்சம் அந்த புரட்டாதி நட்சத்திரம் நிறையா நகர்ந்துக்கிட்டே போணுச்சுன்னா கடன் கிடைக்காது. முன்னாடியே பிளான் போட்டு எல்லாத்தையுமே முன்னாடியே வாங்கி வச்சு பண்ணுங்கள். நல்ல பட்டதாரி, நல்லா படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் வேலை கிடைக்கல, ஜென்ம சனி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக. அதாவது இரண்டாம் தரமான ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டாம் தரமான வேலைன்னா என்னென்னா, நீங்கள் நினச்ச மாதிரி உள்ள வேலையில் போய் பர்ஃபெக்ஷனெலாம் உட்கார முடியாது. ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம், காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வேலையாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்கும். இருந்தும் அந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து 4வது மாதம் 18ஆம் தேதி போயிட்டு இருக்குதா, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு வந்து மீன ராசியில் இருப்பார். அவர் வந்து ராசிக்கு 2ல் இருக்கும்போது 5, 8 குடையவனா. 5, 8 குடையவன் என்ன, சரியான ஆங்கிளில் உங்களுடைய மூளை வந்து வேலை செய்யாது. பயங்கர குழப்பமாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலை மாற்றம் நடக்கணுங்கிற விஷயங்களை கூட நடத்தலாம் வீட்டில். அந்த குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் முடிவை வந்து இப்போ எடுக்காதீங்க, அடுத்த மாதமும் எடுக்காதீங்க. ஒரு 2 மாதம் இன்னையிலேருந்து கணக்கு பண்ணிங்க. 2 மாதம் கழித்து நீங்கள் எதாக இருந்தாலும் முடிவு எடுங்க. இப்போ எடுக்கிற முடிவுகள் மறுபடியும் மாற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த முடிவில் சரியாக இருக்க மாட்டீங்க. 2 மாதம் கழித்து முடிவெடுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண விஷயங்களை ஏற்பாடு நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது தாங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். அதுவே வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கன்னு என்ன கல்யாணம் நடக்கும். குழந்தை கொஞ்சம் சில பேருக்கு தள்ளி போகிறத வேணால் நடத்தலாம். ஏன்னா குரு பார்க்குறதுனால 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால திருமணத்தை கண்டிப்பாக பண்ணுவார். அதில் எந்த குழப்பமும் இல்லை. 8ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்குறதுனால சில கஷ்டங்களை கொடுப்பாரு. கடன் வாங்க வச்சு திருமணம் பண்ண வைப்பார். மண்டபம் இதெல்லாம் பிடிச்சி பண்ண முடியாமல் ஓரளவுக்கு சுமாராக வீட்டிலேயே பண்ணலாம், இல்லைனா கோயிலில் கல்யாணம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போவார். என்ன சொல்லுவேன்னா, இவ்வளோ நாள் 3ஆம் இடத்துல இருந்து ஒரு பொறுப்பற்ற விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணினீங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் ஒரு வரும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம், அடையாளம், இந்த விஷயங்கள்லாம் 3ஆம் இடத்துலையும் இருக்குது. அந்த இடத்துல தான் குரு இருந்து இவ்வளோ நாள் உங்களை வந்து கெட்ட பேர் ஆக்கிட்டு இருந்தார். 4ஆம் வீட்டுக்கு போனோன்னா எல்லாமே மாறிடும். சுக்கிரனோட வீடு நல்ல ஒரு பணம், காசு, செல்வாக்கு, சுகபோகம் அது மாதிரிலாம் உள்ள வீடு. அது அந்த வீட்டுக்குள்ளே குரு போகும்போது நன்மைகளை நிறையா தருவார். 12வது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் நிறைய பேருக்கு திடீர் பணம் வர்ற விஷயங்களையும் நடத்தும். அதே சமயத்தில் ஏதாவது கடன் வாங்குகிற விஷயங்களையும் சேர்த்து தான் பண்ணும். ரெண்டையுமே நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், நல்லதையும் தெரிஞ்சுக்கணும். வேறு வழி இல்லை பண்ணிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள விஷயங்களை இயக்குகிற நேரம் இப்போ போயிட்டுருக்கு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறவங்களுக்கு குணமாகுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உடல் ரீதியாக அதாவது உடம்புல ஏதாவது சளி தொந்தரவு, சின்ன சின்ன இது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் சரியாகும். சில பேருக்கு மூச்சு வாங்கும் பயங்கரமாக, சளி பிடிச்சி, அது மாதிரி இருக்கிற வெயில் காலம் மெயின். அது மாதிரி இருக்கிறப்ப மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்குது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கனால அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். சில பேர் வெயிலில் பயங்கரமான அலைச்சல் இருக்கும். வெயிலில் அலைஞ்சி வேலை பார்க்குற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பீங்கள, அவங்க கொஞ்சம் அழையாமல் ஒரு இடத்துல இருந்து உட்கார்ற வேலையை கொடுப்பார். பேங்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் பண்ணாது. அவங்க எப்படி இருக்கணும்னா பண விஷயங்களில் கவனமாக பண்ணணும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நடந்து போச்சுன்னா அந்த பழி வந்து உங்கள் மேலே விழுந்துடும். அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபெக்ஷனாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா தான் இங்கே ப்ராப்ளமே பண்ணுவார். எல்லாத்தையும் யோசித்து தான் நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும். சிலர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய பார்வையெல்லாம் பட்டு குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய சனி பகவானை குரு பார்த்து இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் திடீர்னு ஒரு பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளங்கள்லாம் இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். அதே சமயத்தில் 4ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கும்போது திடீர்னு பெரிய வருமானங்கள், பெரிய பணம்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அதனாலேயே எல்லா விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்குவீங்க. இதே மாதிரியே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு 18 வயசு 19 வயசு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் ஆண்கள்கிட்டலாம் அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் தேவையில்லாமல். காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் உங்கள் வேலை உண்டு, படிப்பு உண்டுன்னு நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரியவர்களில் திட்டு வாங்குவீங்க, கெட்ட பேரை தரும். திருமண விஷயங்களுக்கு நீங்கள்லாம் இப்போதைக்கு போக வேண்டாம். ஏன்னா ஜென்ம சனி காலங்களையும் அஷ்டம சனி காலங்களையும் திருமணம் பண்ணும் அப்படிங்கிற விதிமுறையும் வேலை செய்யும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல தான் வர்றாரு. சுக்கிரன் வீட்டுக்குள்ளே வரும்போது திருமணம் பண்ணுற விஷயங்களையும் சேர்த்து தான் செய்வார். 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, திருமணம் பண்ண மாட்டார். 5ஆம் வீட்டுக்கு வந்தால் தான் குழந்தைகள் கிடைக்கும், அப்போ தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 4ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமணம் நடக்கும். அந்த 4ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமணம் எப்படி பண்ணும், 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால கலாட்டா கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணிவிடும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிடும். அதனால் இந்த இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். நல்ல பேர் வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய குரு பகவான் 5ஆம் இடம் 2ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் வருவார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு குழந்தைகளும் அடுத்த வருஷம் நல்லபடியாக கிடைக்க
கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2025 6வது மாதம் 7வது மாதம் ஆகட்டும், சூப்பராக இருக்கும். இப்போ 12வது மாதம் ஆன பிறகு கொஞ்சம் பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்த்து லாபத்தை கெடுப்பாருங்கிற விஷயங்களையும் செய்வார். 8ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் சனி பகவான் 12வது மாதத்துக்கு பிறகு பார்ப்பார். 4ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது அம்மா ரீதியாக உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள், உங்களுக்கே உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இயக்குவார். ஏன்னா லக்னம் சொல்லாமல் நம்ம ராசி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இயக்கும். எந்த பிரச்சனையை இயக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பழைய மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்களான்னா இல்லை. இப்போ நீங்கள் 100% கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு 40% தான் கஷ்டம் இருக்குமே தவிர 60% பிரச்சனைகள் நீங்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ராசி பலனுடைய முழுமையான பலன். சரி, சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் எனக்கு இருக்குது, இதில் தப்பிக்க வழி என்ன, இதுக்கு வந்து எனக்கு ஒரு பரிகாரங்கள்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு பரிகாரம் தான் இதில் பண்ணணும். என்னென்னா, நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எழுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்குமே போகக்கூடாது. இதுதான் மெயின் பரிகாரம். சம்மந்தமே இல்லாமல் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போடுறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போயே போய் எல்லாத்தையும் பேசி முடித்து வச்சுக்கோங்க. இப்போயே 4ஆம் இடத்துக்கு போன பிறகு இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாகுங்கிறதுனால பேசி வச்சுக்கோங்க. ப்ராப்ளங்கள் வராமல் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் கொடுத்துருந்தேன். நீங்களும் அது மாதிரி கம்பளி வாங்கி கொடுக்குற விஷயங்களை செய்யலாம். ஏன்னா உங்களுடைய பாவங்களை தீர்க்கிறதுக்கு. இன்னொன்று வந்து வேலை இல்லாதவனுக்கு வேலை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் உதவி செய்கிற மனப்பக்குவம் அதிகமாக உங்கள்கிட்ட இருக்கும். யார் பேச்சையும் கேட்காத குணம் இருக்கும். உதவி செய்கிற மக்குவம் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஏதாவது எல்லோ பேஜஸ் இது மாதிரி ஏதாவது பார்க்குறீங்க, வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது, நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி விட்டுருவீங்க. ஆனால் இதை வந்து ஒரு சரியான ஆங்கிளில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா இருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அட்வைஸ்லாம் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் கொடுப்பீங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் வந்திருக்கிறாரு இப்போ குரு வந்து இப்போ வாத்தியார் வேலை பார்க்க போகிறாரு உங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல 4ஆம் இடத்துல வரும்போது வாத்தியார் வேலை பார்க்குற மாதிரி அர்த்தம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அர்த்தம். ஒரு நிறையா பண விஷயங்களில் சரியான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய கடமையை நீங்கள் பண்ணிவிடுங்க. இன்னொன்று, வீட்டில் வந்து வெளியில் தண்ணி வைங்க. வெளியில் வந்து வாட்டர் கேனு இது மாதிரி தண்ணி வச்சு வர்றவங்கலாம் அந்த தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி வைங்க. அந்த வெயில் காலம் வேறு இப்போ நல்லா கூலிங்காக ஏதாவது பிளான் பண்ணி தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போவாங்கள்ல, அது மாதிரி அவங்க தாகம் தீரும் பொழுது உங்களுடைய பண பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு கஷ்டங்கிற அந்த தாகம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது தான். நீர்க்காரகன்கிற விஷயங்களில் தான் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கும்ப ராசிக்கு எதிரியே சந்திரன் தான். அம்மானாலேயே சில பேர் நிறையா கஷ்டப்படுவாங்க. சந்திரன் தான். அம்மா ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்கும். அந்த அம்மானால சில கஷ்டங்கள் இருக்கும். அதை கூட அந்த சந்திரன் வந்து தீர்த்து வைக்கும். நீர் வெளியில் வச்சு எல்லோரும் தண்ணி குடிக்கிறது தான் மெயினான பரிகாரம். மற்றபடி கோயில்கள்லாம் நான் வந்து எல்லா கோயில்களுக்கும் போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது உங்களுடைய ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயம். எல்லா கோயில்களுக்குமே போகலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. முக்கியமாக இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த அம்மன் வழிபாடுகள்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசு சாந்தியாக இருக்கும். அம்மன் வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்யலாம். சந்திரன்கிறதுனால அம்மாவை வந்து பார்த்துக்குங்க. காலுகள் வலி இருந்தால் காலை அமுக்கி விடுங்க. அது மாதிரி அம்மாவுக்கு காலை அமுக்கி விடுறப்ப வலி போகும். திருமணம் ஆன பெண்கள் வந்து அம்மாவை கவனிக்கிறவங்க இல்லையோ, மாமியாருக்கு காலை அமுக்கி விட்டிங்கன்னு வைங்களேன், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு சொத்து சேருங்க. இது நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா மாமியாரை நிறையா பேருக்கு பிடிக்காது, அதனாலேயே அவங்க கஷ்டப்படுவாங்க. எல்லார் வீட்லேயும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மாமியாரை பிடிக்கலைன்னு சொல்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற வீடு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சரியான கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு காலை அமுக்கி விடுற விஷயங்களை யாராவது ஒரு ஆள் வீட்டில் பண்ணுறதை செக்கப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பணம் காசு அங்கே நல்லா சேரும். இது வந்து இயற்கை. இது பிடிக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒன்று பண்ணுது, மாத்திரை எடுத்து கொடுக்குறது பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நல்லபடியாக தீரும். பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த வருஷத்தை ஒரு ரன் பண்ணி ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போயிடுவீங்க. அடுத்த ராசி பலன் நம்ம வந்து மீன ராசிக்கு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.